ஏன் இங்கே சீமானை பேசுகிறோம், அர்ஜுன் சம்பத்தை பேசவில்லை என்று சொன்னால், அர்ஜுன் சம்பத் நமக்கு நேர் எதிராக இருக்கிறார். எதிரி என்பதை நம்மால் அடையாளம் காண முடிகிறது. ஹெச் ராஜா நம்முடைய அரசியலுக்கு நேர் எதிராக இருக்கிறார். அவர் நமக்கு எதிரி என்பதை நம்மால் அடையாளம் காண முடிகிறது. எனவே எதிரிகளை அடையாளம் காணுகிற அந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ளுகிற போது துரோகிகளையும் அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த துரோகிகள் நம்மோட இருக்கிறார்கள், நம்மவர்களாக இருக்கிறார்கள், நாம் பேசுகிற அரசியலை பேசுகிறார்கள். எனவேதான் அப்படி பேசுகிற சீமான் போன்ற போலி தமிழ் தேசியவாதிகளை நாம் இங்கே அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் புலிகள் கட்சி 2008ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு சீமான் ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார்கள். சீமான் இயக்கத்தை உருவாக்கி தொடக்க காலத்திலே இருந்து உள்ளே நுழைகிற போது வைத்த அரசியலுக்கும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் வைக்கிற அரசியலுக்கும் எண்ணற்ற வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த வேறுபாடுகளுக்கு பின்னால் RSS இருக்கிறது, அந்த வேறுபாடுகளுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது என்பதை தொடக்க காலத்திலேயே அடையாளம் கண்டு சீமானுக்கு எதிரான அரசியலை முன்வைத்த இயக்கத்திலே தமிழ் புலிகள் கட்சி ஒரு மகத்தான பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.